இன்டென்ஷன் வந்து இந்த வீடியோல வந்து அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் பத்தி பேசுறது. ஆமா, அதை பத்தி நிறைய பேர் பேசவே மாட்டாங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் பத்தி. சோ அவங்கள பத்தி ஜி போன் அடிக்குது பாருங்க, வைப்ரண்ட்ல இருக்கு. ஒரு ஆண்டவர் தண்ணி இது வைப்ரண்ட் வந்து எடுத்துன்னு நீங்க ஏதாவது ஒரு சாங் போகும், அப்புறம் நம்ம காப்பிரைட்ல போட்டு அடிப்பாங்க. ஆனா என்ன, இந்த காப்பிரைட்லயும் சிக்காம ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு. அது யாருன்னா நம்ம சிவகுமார் முருகேசன். கேள்விப்பட்டிருப்பீங்க போல. எஸ், தாய் கிழவி. இப்ப தாய் கிழவி பத்தி சொல்லும் போது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கேரக்டர் ஆர்டிஸ்ட் டு தாய் கிழவி, இல்லைன்னா ட்ரிபியூட் டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்ஸ்டால சொன்ன மாதிரிதான், இப்போ வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட கரெக்டா யூஸ் பண்ண படம்னா இப்ப ரீசெண்டா வந்ததுல தாய் கிழவி தான் பெஸ்ட். ஏன்னா இப்ப கேடிவில நம்ம நிறைய படம் பார்த்து வளர்ந்துருப்போம். ஸோ அப்போ லேட் 90s 2000 கேரக்டர் ஆர்டிஸ்ட வச்சு நல்ல படம் பண்ணாதுன்னா ஸோ அந்த காலத்துல. அதுக்கப்புறம் நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்ட் வச்சு எங்கடா படம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் இப்போ தாய் கிழவி தான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வச்சு நல்லா பண்ணாங்க. ஒரு கேரக்டரும் வந்து அதுல பெக்யூலரா இருக்கும். நம்ம அருள்தாஸ் கேரக்டர் ஆகட்டும், முனிஸ்காந்த், சிங்கம்புலி, முத்துக்குமரன், பாலசரவன், எல்லாருக்குமே ஒரு தனி ரோல், தனி பெர்ஃபார்மன்ஸ் வந்திருப்பாரு. ரெஸ்பெக்ட் டு கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சிவகுமார் முருகேசனோட ரைட்டிங் பத்தி பேசணும். ஆமா, ஒர்க் ஃபர்ஸ்ட் படம் ஒரு உலகநாயகன், எவ்வளவு பெரிய உலகநாயகன் ஃபேனு, என்னென்ன ரைட்டிங் பண்ணியிருக்காரு, அந்த தண்டட்டி கிழவிகளை பத்தி என்னென்ன ரிசர்ச் பண்ணிருக்காங்க, அவர் சொன்ன விஷயம் பத்தி இன்னும் ஒரு நிறைய அழிஞ்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு 100-150 பேர் தான் இன்னும் இருக்காங்கன்னு அவர் ரிசர்ச் பண்ணி சொல்ல வராரு. அந்த ஊரை பத்தி எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்காரு, அந்த பென்னி குயிக்னு தேனி மாவட்டத்துல அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான படத்துல புதுசா இருக்கு. அவர் வந்து இந்த கடைசி விவசாயியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். எனக்கு அதுதான் இருக்கல அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்ல எடுக்கிறது எனக்கு என்னமோ அப்ப அது வந்து ஒரு கரெக்டான ஒரு இதுவான்னு தோணுது. ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது இந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு சோ நம்மள ஒரு நேட்டிவிட்டி ரிலேட்டடா ஒரு படம் பண்ணுவோம். ஆனா நம்ம ஜானர்ல என்ன சொல்றது, ஒரு ஜனரஞ்சகமா ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமா வித் எஸ்கே ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டோட, பேஷன் ஸ்டுடியோ சப்போர்ட்டோட பயங்கரமா ஒரு சம்பவம். எஸ்கே ப்ரொடக்ஷன் வந்து சூப்பர் தான். அது நம்பி பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீ யோசிச்சு பாரு, ஒரு படமும் கனால ஆரம்பிச்சு டாக்டர் எல்லா படமே அந்த ப்ரொடக்ஷன் வந்து சம்பாதிக்கணும்னு இல்ல, எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட், எல்லாமே என்டர்டைன்மெண்ட், அதுதான் ஃபோக்கஸ்ட். இப்ப அடுத்து எஸ்கே வச்சு ஒரு படம் பண்றாரு. இப்ப சேயோன், இப்ப சிவகுமார் முருகேசன் சேயோன் தான் சரியான எக்ஸ்பெக்டேஷன். ஒரு பாலசரவணன் காம்போவோட அதுலயும் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லும் போது சிங்கம்புலி அண்ணன். எத்தனை படம் வந்தாலும் மாயாண்டி குடும்பத்தார் வரல இல்ல. அதான் சிங்கம்புலி அண்ணன் ஒர்க்கை பத்தி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அவரோட இன்ட்ரோ கல்யாணத்துல கமல் ரஜினி வார்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. சோ கமல் பாட்டா பூரா போட்டு தள்ளிட்டு இருக்காரு. ஒரு பாட்டுமே பயங்கரமா போடுவாரு. ஒரு பாட்டும் இப்ப வந்து அது சிவகுமார் முருகேசனோட ஒரு கமல் பாட்டையும் நோட் பண்ணி இந்த சீன்ல எதெல்லாம் போட்டா கல்யாணத்துக்கு இந்த பாட்டுக்கு நான் மெயினா பாக்குறது வந்து அந்த சாங் பிளேஸ்மெண்ட். அந்த குறிப்பிட்ட சாங் போடணும் இல்ல, அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி சாங் கண்டுபிடிச்சு போட்டுருவாரு அவரு. சோ அப்ப வந்து ஒரு சேர் போட்டு அந்த கல்யாணத்துல பெரியவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் அப்போ என்டர்டைன்மெண்ட் என்னன்னா என்ன பாட்டு போட போறாங்க பார்த்தா ஃபுல்லா கமல்ஹாசன் பாட்டு. ஒருத்தர் வந்து ரஜினி ஃபேன், ரஜினி பாட்டை போறான்னு போட்டு மிரட்டிட்டு இருக்காப்ல. இன்னொருத்தர் பார்த்தா இவர் மிரட்டுறத பார்த்துட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லி கல்யாண கேசட் எடுத்து போடுவான்னு பார்த்தா கமல் போடுவான். இன்னொரு கவுண்டர் இதுக்கே எப்படி அடிக்கிறாங்க சத்யராஜ் பாட்டு. அதோட இன்னொரு கவுண்டர்னா நீ சத்யராஜ்னா ராமராஜ் பாட்டு கேட்டுவான். இன்னொருத்தர் ராம்கி பாட்டு தான் கேட்டு அடிச்சிருவானுங்களோ. சரி இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பாட்டை போடுறாரு. ஏண்டா பாட்டு எல்லாருமே அபாஸ் பாட்ட போட்டுட்டு இருக்கோம். இதனோட அல்டி என்னன்னா லாஸ்ட்ல சரி மாத்திலான்னு சொல்லி சூர்யா பாட்டு ஒண்ணு போடுவாரு. பார்த்தா அதுலயும் கமலோட பொண்ணு பாட்டு, கமலோட பொண்ணு பேரையும் போட்டுக்கிட்டு அந்த சீன் பயங்கரமா சிங்கம்புலி சூப்பரா தெரிஞ்சு ஒரு பயங்கர ஹிலேரியஸான சீன் சீன்ல அதை சொல்லலாம். இன்ட்ரோவும் சொல்லலாம். அப்படியே டிராவல் பண்ணி போகும்போது சிங்கம்புலி என்னோட கேரக்டர் அந்த குட்டியான வச்சிருக்கிறது, என்ன போறோம் லிப்ட் கேட்டு போறது, அந்த மாதிரி இனிமே குட்டியானாலே அந்த பாட்டு தான் நமக்கு
அது வந்து டைரக்டரோட ரைட்டிங்கை பாடுறா. இப்போ வந்து அந்த வண்டியை வந்து ஆன் பண்ணா கமல் பாட்டு ஓடும், ஆஃப் பண்ணாதான் அந்த பாட்டு வந்து சாங்கி நிக்கும். சோ இத வந்து அவர் வந்து அவங்க அம்மாவோட உடம்பு முடியாத சீன்ல அதை இன்ட்ரோ பண்ணிட்டு, சோ அப்ப நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. இன்டர்வல் பேங்கர்ல நம்ம எதிர்பார்க்காத பாட்டு, நம்ம எதிர்பார்க்கிற நேரம் ரிட்டர்ன் ஆஃப் தாய் கிழவி. சோ அந்த டைம்ல என்ன பாட்டு போட போறாங்க அந்த தேட்டர்ல எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. பார்த்தா விருமாண்டியோட வாய்ஸ்ல அந்த சாங் ஆகட்டும், இன்டர்வல் சாங் பிளேஸ்மெண்ட் ஆகும், விஸ்வரூபம் சாங் ஆகட்டும், ஒரு பிளேஸ்மெண்ட் அது விஸ்வரூபம் அந்த சாங் பிளேஸ்மெண்டோட அந்த டைட்டில் கார்டு அப்படியே இடைவேளை போது அந்த ஃபாண்ட்ல இடைவேளை யோசிச்சுட்டு அப்புறம் தாய் கிழவிக்கு உருத்தான ஒரு ஃபாண்ட் இருக்குல்ல, அதுல இடைவேளை போடுறாங்க. சார் இதெல்லாம் ஒரு வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம் தான். அந்த விஷயத்தை அவர் நோட் பண்ணதுக்கு, இந்த வண்டி ஆன் ஆனாதான் சாங் ஆனாலும் ஆஃப் ஆனா இது அந்த ஸ்டார்டிங்ல வச்சிட்டாங்க. அது என்டர்டெயினும் பண்றாரு, சினிமால ஒரு பாயிண்ட் சொல்ல ஒரு இது சொல்ல இந்த கதை இப்படிதான் நவர போகுதுன்னு சிங்கம்புலியான கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் நம்ம அருள்தாஸ். அவர் வந்து ஆட்டமா ஆட்ட 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 என்ன ஆட்ட வர பொம்பளை மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர்லயே நல்லா இருந்துச்சுல அந்த அவரோட ஸ்லாங், அவரோட டைலாக். எனக்கு வந்து அவர்லாம் இருக்கும் போதே ஓகே நல்லா இருக்கும் போல இந்த மாதிரி படம்லாம். அவர் வந்து வில்லனாவும் பண்ணுவாரு, சூதுகவும் காமெடியாவும் பண்ணுவாரு. அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த சீன் நம்ம ஆட்டோ ஆட்டோன்னு சொல்லும் போது ஒருத்தர் ஷேர் ஆட்டோல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் என்ன 10 ரூபா கொடுத்து அவன் பாட்டு வேகமா போக ஓட்ட இருக்கும் இருங்க அப்படின்னு போய் பார்த்தா இவ்வளவு பேர் ஓட்ட செல்லும் அப்படின்னு. என்னடா செல்லும் உனக்கு 10 ரூபா நோட்டை அதே மாதிரி கீழே ஒரு நோட்டை பார்த்து அது எடுக்க போக ஆசைப்பட்டு அது எடுக்க பார்த்தா 50 ரூபா அப்படியே காவல விழுந்துரும். சரி அப்படியே அது போயிடும். சோ இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். சோ இவர் வந்து என்னடா இவர் முரட்டத்தனமா முட்டாள்தனமா இருப்பாங்க, ரொம்ப வெகுளியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க தாய் கல்வி ராதிகா மேம் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் என்னென்னமோ அவங்களுக்கு சுத்தி நடந்துட்டு இருக்கும். இவனுங்க வந்து என்ன பேசிட்டு இருப்பாங்க, சில்லியா அடிச்சுக்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஒன்னாலதான் இவ்வளவு செலவு 1 லட்சம் ரூபாடா எல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி டெம்பான கேரக்டரா இருக்கு இந்த படத்துல. யோசிக்க தெரியாம முடிவு எடுக்கிற கேரக்டர். அந்த மாதிரி 3 பேருக்கு சிமிலர் கேரக்டர்ஸ் யோசிக்க தெரியாம இருக்கிறதுதான். சோ என்ன பண்ண போறோம் நம்ம, அவங்களை வந்து சேர்த்துட்டோம் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல, அவங்களுக்கு தேவைலாம் அந்த பணத்தை எப்படியாவது இருக்குன்னு நகையை பண்ணணும். சோ அதுக்கு முட்டாள்தனமா என்னென்னமோ வழிகளை யோசிச்சு பார்த்தாங்க. சோ நேத்து கூட ஏதோ ஒரு டெலிட்டட் சீன் வந்துச்சு அந்த பிக் பாஸ் ஆக்சுவலா அது இல்லாதது நல்லதுதான். நீ யோசிச்சு பாரு, அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டிவில அப்படி ஒரு ஷோவே போட மாட்டாங்க. போடும் போது இந்த மாதிரி அவர் கவுண்டர் நல்ல கவுண்டர் தான், ஆனா அது ஒரு பேட் டைமிங் கரெக்ட். சோ அதனால அதை டெலிட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் காலை விட எஸ்கே காலா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா டைரக்டர் வந்து எழுதுனதை எடுத்துருவாங்க, அதை கட் பண்ண போறது டிஸ்கஷன் பண்ணி தான் கட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த இடத்துல தேவையே இல்லாது. சோ அதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு நல்லதுதான். நிறைய பார்த்து கால்குலேட்டர் இல்லையா, கால்குலேட்டர் பேசும்போது தெரியுது எந்த கேரக்டருக்கு வரும். பாலசரவணன். ஸோ பாலசரவணன் அண்ணன் எப்படின்னா செம்ம ஃபன்னு. இப்போ தாய் கிழவில அவரோட இன்ட்ரோ கேரக்டர் பூக்கடை. நீதான் எல்லாரும் நோட் பண்ணா சிங்கம்புலியானுக்கும் ஒரு இன்ட்ரோ இருக்கும், ஃபன்னான இன்ட்ரோ. அருள்தாஸுக்கும் இன்ட்ரோ கொடுக்கும் போது ஒரு ஃபன்னான இன்ட்ரோ, பாலசரவணனுக்கு இன்ட்ரோ கொடுக்கும் போது ஃபன்னான இன்ட்ரோ. 3 பேருக்கும் 3 ப்ரொஃபஷன். அவருக்கு வந்து அந்த பாட்டு பாடுறது கமல் ஃபேனா இருக்காரு, இவர் ஆட்டோல ஒரு காசு. இவர் வந்து காமெடி பூ விஷயத்தை பத்தி ஒருத்தன் பூ வாங்க வருவோம், ஃபுல்லா வாடி போய் கட்ட தெரியாம பார்த்து இதுல வந்து என்னன்னா பூ 50x2 25x2 50 எல்லாமே. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு பார்த்தா 1,80,000 கையில இருக்குண்ணே, கழித்தல் 3 வகுத்தல் 3 படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட இங்கிலீஷ் நாலேஜ் பத்தி நம்ம பேசியே ஆகணும். டாக்டர் சோகமா வச்சு பேசும்போது செத்து போயிடுவானே அப்படின்னு சொல்லி சொல்றது, சிரிச்சிட்டு பேசும்போது ரெண்டுத்துக்குமே ஒரு இது காமிச்சிருப்பாங்க சூப்பரா. அவருக்கு ஒரு மீட்டர் இருக்குல்ல, அது வந்து அவர் எப்பயும் தான் அந்த மீட்டர்ல படம் பண்ற சசிகுமார் படம் பண்ணும் போதே அந்த ஒரு மீட்டரை பிடிச்சி காமெடி பண்றது. சோ அவரோட காமெடி ட்ராக்னு இருக்கும் போது இந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் முனிஷ்காந்த் அண்ணன் பத்தி அப்புறம் பேசுறோம். எங்கடா வாங்க போறாருன்னு பார்த்தா வேகமா போய் கைய ரொம்ப இதுவா நினைச்சேன், என்ன நடக்க போகுது இங்க பெருசா நடக்க போய் பார்த்தா போய் எடுத்துட்டு போனா கருப்பர் கோயில போய் நின்று இந்த பாரு உனக்கு 500 ரூபாய் சம்பளம்,
இந்த விளக்கு அணியாம மாசம் பாத்துக்கிற. ஃபுல்லா நீ விளக்கு அணியாம பாத்துக்கிற, இங்கே இருக்க இங்கே சாப்பிடுற, உனக்கு எல்லாமே வந்துடும், ஜிபேல 500 ரூபாய் போட்டு விட்டுறேன் அண்ணன் அப்படின்னு சொல்ற வேலையை போட்டு விட்டு, வேலையை போட்டு அவன் மலையில கூட நனைஞ்சு அந்த கேரக்டர் அதுக்குமே இல்ல. சோ இந்த மாதிரி பாலசரவணனோட பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ இவரோட ரோல் வந்து இந்த ஃபன்னா மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ரோல் காட்டணும்னு சொல்லி அந்த எமோஷன்ஸ் இருக்கு. எமோஷன் அது சரியான ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட காமிச்ச விதம் பாரு. நான் அவர் இல்லைன்னு நினைச்சேன், ஆம்புலன்ஸ் டிரைவர் கெட்டவன் போலான்னு நினைச்சா அந்த டைலாக் அப்புறம் அந்த உயிர் கண் முன்னாடி போறது எப்படின்றது சொல்ல வராரு. அவருக்கு நிறைய பார்த்துட்டு ஒரு விரக்தியில சொல்ல வராரு. சோ அப்போ வந்து பாலசரவணன் நீ சொன்ன மாதிரி தான் கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போறது, ஒரு அம்மா இன்னொருத்தவங்களோட அம்மா, ஆனா அது எவ்வளவு நேரம் காலம் அதெல்லாம் பார்த்து ஒரு உயிர் போறத சந்தோஷப்பட்டு போறானுங்களே, என்னமோ அப்பா அப்படின்லாம் அவரோட கேரக்டரும் சேஞ்ச் ஆகும். அப்ப வந்து அது ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் தானே, எங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது நான் ஒரு ஆள் எங்க அம்மாவை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்டே பேசிட்டு அவரு ஒரு கேரக்டர் சேஞ்ச், அந்த சேஞ்ச் ஆஃப் இது வந்து அவருக்கு அங்கதான் நடக்குது. நல்ல அது வந்து சில எமோஷன்ஸ் பார்த்தா கொஞ்சம் கிரிஞ்சா தெரியும், அந்த மாதிரிலாம் இல்லாம எமோஷனை கரெக்டா பாயிண்ட் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபன்னா பண்ண முடியுமோ கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து நல்ல ஒரு எமோஷனலா மாத்தி அந்த படத்துக்கு அந்த ஒரு மகனா அவர் என்ன பண்ண போறாருன்னு ஒரு நல்ல கேரக்டர் பாலசரவணன் கேரக்டர். லிட்டில்ஸ் பிஸிஸ் இப்படி யார் எஸ் போட்டு பேசுறோம் நம்ம முத்துக்குமரன். சோ படம் ஃபுல்லா பாரு, தலைவர் வந்து ஒரு எஸ் மேட்ரு இருக்கு பாத்தியா, லிட்டில்ஸ் பிஸிஸ். டேய் பேண்ட் ஒழுங்கா வாசிச்சாதான் பேமெண்ட், இன்ட்ரோ சூப்பரா இருக்கும், இப்ப ஒழுங்கா வசதா பேமெண்ட்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றது, அந்த எல்லாம் இது ஒரு உடம்பு சரியில்லைன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, இவங்க பாட்டுக்கு வந்து ஆடிட்டு இருந்தோன்னா வந்துட்டாண்டா ரெண்டு இட்லி பேரான்னு பார்த்தா உண்மையில அது ஒரு இன்ட்ரோ வச்சிருப்பாரு அவரு. அது இதுல வந்து டாஸ்மார்க்ல வந்து ஒரு 2 இட்லி மட்டும் வாங்குறது சரியான சீன். எனக்கு வந்து அது ஆச்சரியத்தை விடலாம், எனக்கு வந்து கிராமத்துல வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சோ 2 இட்லின்னு ஒரு கேரக்டர் கொடுத்து அதுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி ஒரு சம இது கேரக்டர், நல்ல ஒரு மட்டிக்கிட்டான் எனக்கு அந்த கெத்து இருக்கட்டும், அதுவும் இருக்குது, அவரே அந்த ஃபன் சைடும் இருக்குது. சோ அவர் காம்போ நல்லா இருக்கும். அவரு பேசுறதுக்கு முன்னாடி அந்த பையன் அவரோட பையன் சோ அவர் வந்து மரியாதையா இல்லாம யாரு பேசுறது சொல்றாங்கன்னே, இந்த பெண் குயிக்கு மேல ஒரு சந்தேகமா இருக்குடா, ஏதோ நகையை கொண்டு விடுறாங்க அப்படின்றது. அது மீட் பண்ற பொருள் சாப்பாடு சீனு, நல்லா சாப்பிட்டு சாப்பாடே பார்க்காத மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எவ்வளோடா 500 ஒரு ஆளுக்கான 500 செலவு, சரி நீ அங்க போய் எனக்கு வேலை பாக்குற என்ன நடக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மோர் சீன் இருக்கு, டீ கடையா மோர் கடையான்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருப்பான். போய் முடிச்சோன்னா எவ்வளவுமா 50 ரூபானே, எத்தனை மோர் குடிச்சான் 5 மோர், எனக்கு ஒரு 1/2 மோர் கொடு, அவன் குடிச்சது நான் எனக்கு ஒரு 1/2 மோர் கொடு, அதை கட் பண்ணிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. சோ இந்த மாதிரி அந்த காசை வாங்கி தர விஷயம் நல்லா இருக்கும். வாங்கிட்டா ஒரு 4 லட்சம் தேவைப்படுது, 4 லட்சம் லேண்ட்ல யோசிச்சு பாரு. அவன் வந்து அவன் காசை கொடுக்கல, டைரக்டர் சொன்ன விஷயம் மாதிரி ஒரு செம்ம கிளாப்ஸான சீன் நீ கூட பாத்திருப்பான்னு நினைக்கிறேன். 25 பவுன் போட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க, 22 பவுன் போட்டாங்க. அந்த 3 பவுனுக்காக வந்து சண்டை போடுறாங்க. ராதிகா மேம் ஒரு சீன்ல செம்மையா கேட்பாங்க, 22 பவுனை அடகு வச்சதானே நீ இப்ப ஊரை சுத்திட்டு இருக்க, அந்த 22 பவுனுக்கு முதல்ல கண்ணுல காட்டு, நான் உனக்கு இந்த 3 பவுன் தந்துடுறேன் தியேட்டர்ல. அந்த மாதிரி சுத்துறாங்க நிறைய பேருக்கு. அந்த சீன் வந்து ஒரு செருப்படி. சோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ஒருத்தனை 2 இட்லின்ற ஒரு கேரக்டர் வந்து ஃபன்னாவும் காமிச்சிட்டு, இவன் எவ்வளவு கெட்டவனா இருக்கான், இவன் காசு ராதிகா மேம் கொடுத்தது இவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிச்சு அவன் கேரக்டரை முடிச்சு விடுறதும் ஒரு எங்கேயோ ஆரம்பிச்ச ஆருக்கு அவனுக்கு வந்து இப்படிதான் உனக்கு புரியணும்டா. அவங்க சொன்னதுதான், நீ பொண்ணை மதிக்காதவங்கிட்ட இருக்க மாட்டாவ, உன் விதி அவ்வளவுதான் போயிடு அப்படின்ற மாதிரி அவனையே மன்னிச்சு ஒரு வந்து ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்றாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல. சோ ஒரு முத்துக்குமரன் பையனை பத்தி நம்ம பேசணும். பையன் ரோல் நடிச்சவன்
அவன் வந்து டிவியே பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு இருப்போம். ஆனா அவனுக்கு ஒரு டிவி மேட்டர் வச்சுன்னு சொல்லுவாங்க. டைலாக் அது ரொம்ப ஒரு எமோஷனலா டிவி இல்லனா அத இல்லனா நீ படி டிவி ஜாலியா பார்க்கலாம். டிவிக்காக எல்லாம் கிளவியில போடுவாங்களா? கரெக்டான ஒரு இது என்ன மாதிரி ஒரு விஷயத்த ஒரு சின்ன பையன் வச்சு அவன் வந்து அவன் அந்த ஸ்ருதிஹாசன் அவங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவன் எதையுமே யோசிக்கல. அவனுக்கு வந்து அவன் பாட்டியை பிடிக்கும், கிளவியை பிடிக்கும். சோ அதுக்காக டிவில எனக்கு எங்க கிளவிதான் மேட்ரு அப்படின்ற மாதிரி அவரு முக்கியம். அந்த ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த சின்ன பையனை வச்சு ஒரு விஷயம் நல்ல ரைட்டிங், சூப்பர் ரைட்டிங். அப்பா எப்படி இருக்கான், ஆனா எப்படி வளர்ப்புல அம்மா வளர்ப்புனால அது கத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கேரக்டர், நல்ல சீன் அது. சோ பென்னி குயிக் படத்தோட இன்ட்ரோவே இவரை வச்சுதான். எனக்கு அந்த பென்னி குயிக்னு சொல்லும்போது டேரக்டர் சொல்லியிருக்காருல்ல, தேனி மாவட்டத்துல வந்து பென்னி குயிக்னு ஒரு தலைவரோ இது ஒரு இது நினைக்கிறேன். அவங்க அந்த பேரை ஃபாலோ பண்றாங்க. அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் யூஸ் பண்ற ஒரு வேர்டை படத்துல யூஸ் பண்ணது ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சோ அவரை வச்சு படம் ஆரம்பிக்குது. அவரு அந்த என்னடா பென்னி பேர் போட்டு உருவம் வெளியே வருதுன்னா முனிஷ்காந்த் வராரு. சரி எங்க போறாரு, கல்யாணம் பத்தி பேச போறாரு அப்படின்னு பார்த்தா சரி அந்த காலத்துல என்ன அந்த மாதிரி காமெடி வந்து கல்யாணம் மேலே எப்படிதான் இருக்கும்னு நினைச்சா ஒரு மேட்ரிமோனிலாம் அதான் கிராமத்துல ஒரு பொண்ணு போட்டோ வச்சு இந்த மாதிரி ஒரு தரகர் இருக்காருன்னா அவரு ஒரு சொல்றாரு எத்தனை போட்டோட கொடுப்பா ஒன்ன வச்சுதான் டெவலப் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 90 போட்டோ தந்திருப்பாரு. அவர் அப்படியே ஒண்ணு பேசிட்டு இருக்காரு, நான் இப்படிதாங்க எனக்கு நான் எவ்வளவு நாள் ட்ரை பண்றேன், 40 வயசு ஆயிடுச்சு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இருக்குடா ஒரு இது வரன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பணம் போன் கேக்குறாங்க, நீ 12 பவுன் ரெடி பண்ணு உனக்கு முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனா என்கிட்ட 2 பவுன் தானே இருக்கேன், அப்ப 10 பவுன் ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு. மாப்பிள்ளையில 10 பவுன் எங்கடா போவேன் அப்படின்னு கரெக்டா இந்த நியூஸ் வரும், நியூஸ் வரும். அந்த இடத்துல ஒரு கடை, அந்த இடத்துல இளவரசின் ஒரு கேரக்டர் சமதம் வந்து கதையை சேஞ்ச் பண்ணி விட்டு ஒரு மாதிரி யார் இவன் ரொம்ப சோகமா இருக்கான் அப்படி இப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சரி என்னன்னு பார்த்தா கதையே சேஞ்ச் பண்ற தெரியாது. சோ அவர்கிட்ட போய் வெகுளித்தனமா இவரும் மாட்டி கூட இருக்கிற முட்டா பசங்களையும் கெடுத்து விட்டு என்னென்னமோ பேச வச்சு சோ அது போயிட்டே இருக்கும். சோ என்னதான் முனிஷ்காந்த் ஒரு என்டர்டெய்னிங் கேரக்டரா பார்த்தாலும் ஒரு சீன்ல மாப்பிள்ள ஏன் மாமா கல்யாணம் மாப்பிள்ள இல்ல என்ன மாப்பிள்ள இப்படி கேட்ட, நான் வந்து கல்யாணம் ஆயிட்டு நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு மோனலாக் இருக்கு பத்தி ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு ஒரு மோனலாக யாருமே அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா எல்லா ஃபார்முலா நம்ம கேட்ட ஃபார்முலா எல்லாமே தமிழ் சினிமாவில் சொன்னதுதான். ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் எவ்வளவு சிரிக்க வச்சாங்களோ அவங்க ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ரொம்ப டிஃபரெண்டாவும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது ஒரு அது என்ன ஆர்டிஸ்ட் அது ஆக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க, சிம்பிளா அடிச்சிருப்பாரு, சூப்பரா பண்ணிருப்பாங்க. அது ஏன் வேணும்ன்றதே எனக்கு அவர் பேசும்போது அந்த ஸ்கிரீன் பிளேவா சீனா காமிச்சிட்டாரு அவர் பேசும்போது வேற மாதிரி. அதுதான் அவரோட டேலண்ட். சோ இந்த மாதிரி அவர் இங்க இருந்து அந்த கொண்டு போற விஷயம் இங்க நகையை வாங்கிட்டு போயிட்டு அங்க தருறதும் அங்க போய் சாப்பிட்டு வருது நான் போய் பத்திரமா நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் மகன் நம்ம எஸ்கே நான் சொல்ற மாதிரி டான் படத்துல என்ன பண்றது அந்த மாதிரி இல்லாம இந்த படத்துல வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அவ்வளவு வேற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இல்லாம சூப்பரா காமிச்சிருக்காங்க. அப்படியே இந்த படத்துல அதர் கேரக்டர்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இளவரசன் அவரை பத்தி அவரு என்ன அவரோட இம்பாக்ட் வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்மி தான், பட் இம்பாக்ட் ரொம்ப பெருசு. அவரோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலா. அவன் கேன வெட்டிக்கு இருக்கேன்டா அவங்களோட ஸ்லாங்லாம் அவன் இப்படிதான் ஒவ்வொரு இளவீட்டுக்கா போய் சொல்லிட்டு இருப்பான். அவன் சொல்றத நம்பிட்டா நீங்க வரீங்க இந்த மாதிரி சம்மதமே இல்லாம அடிச்சு இது போயிட்டு அதே மாதிரி வணக்கத்தை போச்சு வண்டி. இந்த படம் பார்த்ததுல இருந்து எனக்கு என்னன்னு தெரியல அந்த ஸ்லாங் ஒட்டிக்கிச்சு, அது மாதிரியே பேசி பார்க்கணும் போல. சோ இந்த மாதிரி அவரோட கேரக்டர் சுருளி அந்த ரேச்சல் ரெபேக்கா. சோ அவங்க எனக்கு கடைசி விவசாயில அந்த மாதிரி ஒரு குட் நைட் ஆகட்டும் எல்லாமே லக்கி மேன் எல்லாமே நல்ல ஒரு ரியல் அண்ட் ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த இன்ஸ்டால நம்ம பார்த்தோம். அது இந்த படத்தை சொல்லவும் ஒன்னும் குறைச்சல, அதே மாதிரி சூப்பரான ஒரு கேரக்டர். அவங்களோட லுக் வைஸே நல்லா இருந்துச்சு. அவங்க கேரக்டரு அவங்க எப்படி உடஞ்சு போய் அவங்க ஒரு சீன்ல அவங்களும் பெர்ஃபார்மிங் சீன் இருக்கும். என்னன்னா அவங்களோட வீட்டுக்கு மருமகளோட பேசிட்டு இருப்பாங்க. சோ அப்ப ஏமந்தினி
இந்த மாதிரி சொல்லும் போது அத்தை என்ன அப்படியே வளர்த்துருச்சு. அது சொந்த வந்து கால்ல நிக்கணும், நம்ம சொந்த கால நிக்கணும். இப்ப அது அப்படி கிடக்கு. ஆனா எனக்கு ஒரு வேலையை கத்து கொடுத்துச்சு. நான் எப்படி சொந்த கால்ல நான் நிக்கணும், அது என்ன அப்படியே வளர்த்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்றேன். சொல்லவே ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சீன் இருந்துச்சு இந்த படத்துல தான். எல்லாருக்குமே ஒரு ஃபன் சைடு இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு எமோஷனல் சைடு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெர்ஃபார்மிங். அதுதான் சொல்றேன், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட நான் ஏன் இவ்வளவு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் சீனும் இருக்கும், இவங்களோட கோர் இவங்க ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எமோஷனல் சீனும் வச்சிருப்பாங்க. சோ இத கொடுத்த அவங்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்ல, நம்மளுக்கு பிடிச்ச மெய்யழகன் படத்திலே சூப்பரா ஒரு சின்ன சீன் வந்துட்டு வேற லெவல் சீனுங்க. அது சரியான சாமி தானே, நம்ம கோச்சுக்காது. அதான் அது எவ்வளவு சின்ன சீன், ஆனா அது எவ்வளவு அவங்க ரொம்ப இம்பாக்ட் பண்ணி நடிக்கிறாங்க எல்லா படத்துலயும். செம்ம கேரக்டர் ரேச்சல். சோ அந்த மாதிரி மருமகள் கேரக்டர் அவங்களுக்கு எல்லாமே ஒரு லைஃப், அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுத்தாங்க. சரி, அந்த சின்ன பசங்க அவங்க ஒரு கேரக்டர்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குற பையன் தாய் கிளி வந்துட்டாங்க அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு சொல்றது. அந்த கருப்பர் கோயில்ல அவருக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் கேரக்டர். எல்லாருக்குமே ரோல் இருக்கு இந்த படத்துல. சார் சொன்ன மாதிரி எல்லாருமே ஸ்டார்ஸ், எல்லாருக்குமே இந்த படம் ஜெயிக்கணும், இந்த படம் எல்லாருக்குமே ஒரு லைஃப் கொடுக்கும்னு சொன்னது உண்மை. ஒரு 100% கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. எல்லாருக்குமே ஒரு ரோல் வந்து கரெக்டா வச்சிருக்காரு. ஸோ பவர் ஹவுஸ் பர்ஃபார்மர் ராதிகா மேம், பவுனுத்தாய். ஃபைனலா இந்த இப்ப சந்தேகம் வருதுன்னா, இந்த பவுனுத்தாயின்றதே வந்து இந்த கோல்டு ரிலேட்டடா வச்சிருக்கானு சந்தேகமா இருக்கு எனக்கு. என்னடா இங்க வச்சிருக்கானு. ஸோ அது தாய் கிழவின்னு சொல்லும் போது அவங்க தான் ஒரு பவர் ஹவுஸ் பர்ஃபார்மர். யோசிச்சு பாரு, அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ஆக்சுவலா கம்மி தான். ஆனா அவங்கள வச்சுதான் படம், அவங்கள சுத்தி தான் படம், அவங்க முடிக்கிறதான் படம், அவங்க ஃப்ரேம் தான் திஸ் இஸ் சினிமான்ற மாதிரி ஒரு கடைசி ஃப்ரேம். இந்த கம்பீரமான ஒரு பெர்ஃபார்ம், டயலாக் டெலிவரி, கிராமத்திலே எல்லாரையும் சந்தோஷமா இருக்க வச்சுட்டு அந்த கல்யாணம் முடிச்சு சாப்பாடு போட்டு நான் வந்து அப்படியே ஒரு ஒரு டெமி காட் ஸ்டேட்டஸ்ல மேல உட்கார்ந்து எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த சீன் சம ஃப்ரேம் அது. ஆமா. சோ இவங்க பெர்ஃபார்ம் ஊரோட டாப்ல இருக்கிற அந்த மாதிரி ஒரு எல்லாரும் எனக்கு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதான் ஸ்டார்டிங்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு ஸ்கிரீன் பிளேஸ் இல்ல, ஆனா அந்த கிளைமாக்ஸ்ல வச்சாலும் கிளைமாக்ஸ்ல நீ என்ன சொன்னாலும் அவங்க எல்லாமே ஒரு மாதிரி ஒம்பளுக்கிற மாதிரி, என்னடா இவங்க அப்படி ஒம்பளுத்துட்டே இருக்காங்க பார்த்தா அவங்களுக்குள்ள சொல்ற மாதிரி அவங்க ரேச்சல் சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க நிறைய இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி பொம்பளைங்க மட்டும் மேல வாங்குறீ அப்படின்னு சொல்லி மேல கூப்பிடுறது, கூப்பிட்டு அந்த நகைய காமிக்கிறதுக்கு முன்னாடி நீ இண்டிபெண்டா எப்படி இருக்கணும், நீ வந்து என்னென்ன பண்ணணும், சிம்பிளா சொல்லணும் ஃபெமினிசம்னா என்னன்னு சொல்லி ஒரு மென் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விமனோட ஒரு ரியல் ஃபெமினிசம்னா என்னன்னு சொல்லி வேலிடேட் பண்ணி அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. ஸோ அது ரொம்பவே நல்லா பண்ணிட்டாரு. ஸோ அவங்க சொல்ற விஷயம் இருக்கட்டுமே, உழைக்கிறதுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் மத்தவங்க கொடுக்குற சுதந்திரம் என்னத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி ஆகட்டும், என்ன படிக்கிறதுக்கு இது பண்றதுக்குன்னு ஒரு கடவுள், நீ எப்படி எல்லாம் சேர்த்து வைக்கணும், நீ சேர்த்து வச்சதை எப்படி செலவு பண்ணணும், எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ கடவுள் விஷயமா இருக்கட்டும், என்னென்னமோ விஷயத்த ஒரு எமோஷனலாவும் கரெக்ட். எனக்கு எமோஷனலா நிறைய பேர் ஒரு மாதிரி அவங்க சொல்றதுக்கிட்ட எமோஷனல் ஆனாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல பாயிண்டா இருக்கிறது நல்ல பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிற பாயிண்ட்டும் சரி, அது சிவகுமார் முருகேசன் சூப்பராவே பண்ணிட்டாரு. ஸோ அது வந்து இந்த ஸ்கிரீன்ல நடிச்சு இன்னும் பிளஸ் ஆகிட்டாங்க ராதிகா. இவ்வளவு நம்ம பேசுறது நம்ம ஒரு மெயின் கேரக்டர் வந்துட்டோம். அந்த தாத்தாவோட போட்டோ ஃப்ரேம் அவருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கீழே பாக்குற மாதிரி இருக்கும், அப்புறம் சிரிக்கிற மாதிரி, அப்புறம் விளக்கு எரியும் போது ஒரு அடைச்ச உடனே ஒரு சோகமா இருக்கு. எனக்கு சத்தியமா ஒரே ஒரு பாயிண்ட் தான்டா, நீ நான் சொல்ல ஒரு கிராமத்துக்குன்னு ஒரு போட்டோ ஃப்ரேம் எடுத்தா அங்க அந்த ஊர்ல அப்படிதான் இருக்கும், அந்த விளக்கு அப்படிதான் இருக்கும். நம்ம ஊர்ல அந்த மாதிரி போட்டோ ஃப்ரேமே இருக்காதுடா. நீ அந்த டீடைலிங் கூட பாரு, எனக்கு செம்மையா அதுதான் சொல்றேன். அந்த போட்டோ ஃப்ரேம் வச்சு ஒரு கதை போயிருப்பாங்க. ஒரு ஃப்ரேம் வச்சாலும் அதை வந்து அந்த ரூரல்ல இருக்கிற பேக் டிராப்ல இருக்கிற மாதிரி வைக்கணும். சோ இந்த மாதிரி இதுல நடுவுல நம்ம அந்த டாக்டர் கேரக்டர் வந்துட்டோம். அவரு பேசுற விஷயம் எல்லாம் பாரு, கருப்பையவனா வந்துட்டா போதுமே, உங்க ஆங்கில திறமையெல்லாம் பூரா கொட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவன் எதிர்க்க நிக்கிறவன் என்ன லாங்குவேஜ் பேசுறான்னு பாத்துட்டு பேசுறான், அதை விட்டுட்டு இவங்களே பேசுவாங்க. அதான் நல்லா சொல்லுவான், நான் உன்னோட நல்லா இங்கிலீஷ் பேசுவேன் சொல்லுவான். அந்த டாக்டர் கேரக்டர் ஆகட்டும், நம்ம இன்னொரு டாக்டர் மாத்திட்டோமே,
மரியம் ஜார்ஜ் கேரக்டர். correct. ஸோ அவர் வந்து பொதிகை சேனல்ல அது வந்து ஒரு டிஃபரெண்ட் தமிழுக்கு பேசுற ஒரு இது. அதை பார்த்துட்டு இவனுக்கு எவ்வளவு முட்டாளா இருக்கானுங்கன்னு சொல்லி அவரை கூட்டு வந்து அவரு இதான் சான்ஸ்ன்னு சொல்லி ஃபிளைட் செலவு, சாப்பாடு செலவு, கார் செலவு, இதுல அந்த கைய விளாடி பண்ணும்போது நான் கூட தான் இருக்கு இருக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் போக சொல்றாங்க, ஒரு தங்க பொருள் இருக்குன்னு சொல்றாங்க, கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது கடைசியில பார்த்தா ஃபேன் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருப்பா. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி அது வந்து ஒரு ஃபன்னா முடிச்சு கடைசியில அவங்க ஒரு அவங்களோட மருமகளுக்கு எல்லாம் ஒரு என்ன ஒரு பாடத்தை சொல்றாங்கன்றதுதான் ஒரு கதையை முடிக்கிறாங்க. தாய் கிழவி நம்ம மெயின் இன்டென்ஷன் வந்து இந்த வீடியோல வந்து அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட பத்தி பேசுறது. ஆமா, எல்லா படத்துக்கும் நம்ம இப்படி வந்துச்சுன்னா சூப்பர். இப்ப வர பாதி படம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டேங்குது. நான் அதுதான் சொல்றேனே, இப்ப வந்து ஒரு படம் தான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ வருஷம் நம்மள என்டர்டைன் பண்ணவங்களுக்கு நல்ல தீனி போட்ட படம், நல்லா அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்குற படம் தாய் கிழவி. ஸோ அதை பத்தி நிறைய பேர் பேசவே மாட்டாங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் பத்தி. ஸோ அவங்கள பத்தி பேசணுன்ற ஒரே இன்டென்ஷன் தான், அவங்கள இன்னுமே நிறைய பேசணுன்றது தான் நம்மளோட ஆசை எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமா பிடிச்சவங்களுக்கு ஸோ அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட பார்த்து தான் நம்மளுக்கு வந்து மற்ற ஆர்டிஸ்ட விட நம்ம என்டர்டைன் ஆயிருக்கும். ஒரு மூவிக்கு மெயின் வந்து இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி அவங்க தான். அவங்க நம்மளால சிரிக்க வைக்கவும் முடியும், அழுக வைக்கவும் முடியும் போது வேற என்ன சினிமால அதோட ஆர்டிஸ்டுக்கு தேவை. ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி நம்ம பேசாம வேற யாரும் பேச முடியாது. ஸோ தாய் கிழவியில அப்படி ஒரு ஒரு பஞ்சான கேரக்டர் ஆர்டிஸ்ட் அமைஞ்சதுல நம்மளுக்கு வந்து ஒரு வாட்ச் ஹாப்பினஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்கிற படம் தமிழ் சினிமால வரணும் தான் நாங்க சொல்றோம். ஸோ வருதான்னு பார்ப்போம். அண்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுரேந்தர், ஸ்ரீஜித். பை பை.